ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட தி சிங்கிள் ஃபாதர் எஃப் பார்ட் 6. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா? நம்ம பார்ட் 5 எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜிம்மோட அப்பா ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஜிம்மின் ஜங்கு 2 பேர் போசான வந்துருக்காங்க. ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட ஜங்கு கூட பேசவே இல்லை, பயந்து போயிட்டாரு. அமைதியாக இருக்காரு. ஏன்னா ஜங்கோட அப்பா பேசினிருப்பா இல்லையா, அதை பார்த்து பயந்துட்டாரு. ஃபைனலாக இங்கே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஜிம்மின் கார் விட்டு இறந்ததும் ஓடி வந்துட்டு ஜிம்மோட அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க, ஜிம்மின் என்னாச்சுப்பா, நீ ஓகே தானே? ஜிம்மின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் பேசாமல் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு பின்னாடியே வராங்க கார் விட்டு இறங்கி. ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் ஜிம்மின் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ இருக்கும்போது எதுக்குப்பா அவன் பயப்படுறான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அது ஒன்றும் இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அங்கே நடந்தாலும் சொல்ல ஜங்கோட அம்மாவுக்கும் சரி ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒயன் பார்க்குறாங்க, ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. சாரி ஒயன் மன்னிச்சிட்டுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு, நான் உங்களை கேட்காமலே பண்ணுறதான், அதாவது நான் ஜிம்மில் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சொல்கிறாங்க இப்போ இதுக்கு இவ்வளோ அவசரமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆண்டி என்னோட அப்பா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. உன்னோட அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் ஆண்டி, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணாமா ஃபாரினில் இருக்காங்களாம்மா, அவங்க வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணுறது தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு 2 days பிஃபோராக தெரிய வந்துச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், என்னோட மேனேஜர் அங்கிள் தான் சொன்னாங்க. அந்த ரீசனால் தான் இன்றைக்கி நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஜிம்மில் லவ் பண்ண சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன்ப்பா உன்னோட அப்பாவுக்கு பிடிக்கல ஜிம்மில் சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், அவருக்கு எப்போவுமே நான் எது பண்ணாலும் பிடிக்காத சொல்லுவார். ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான், என்னோடய ஸ்டடீஸு என்னோட பைக் வாங்குற விஷயத்தில் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆனால் நான் அவருக்கு பேச கேட்டதில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இது வரைக்கும் போய் இருந்திருக்கேன், இதுக்கு மேலே அப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நான் மற்ற விஷயத்துக்கே ரிஸ்க் எடுக்கும்போது இது என்னோட லவ் எனக்கு இது வந்து என்னோட லவ் லைஃப், இதுக்காக வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருப்பேனா? என்னோட ஜிம் இல்லாமல் வாழ முடியாது. என்னோட ஜிம்மினோட பிளேஸில் இன்னொரு பர்சனை வச்சு பார்க்க முடியாதுனால அந்த ரீசனால் தான் நான் வந்துட்டு மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. ஏன்ப்பா அதெல்லாம் என்கிட்ட கேட்காம சொல்கிறாங்க. சாரி ஆண்டி, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்கல, ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிற நம்பிக்கையில் தான் அப்படி பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் ஜிம் இல்லாமல் வாழ முடியாது ஆண்டி, ஜிம் தான் எனக்கு ஒய்ஃபு, நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிட்டேன், அதனால தான் தான் பண்ணிட்டேன், என்ன தப்பாக நினச்சிக்கா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் நான் டான்ஸர் ஆகலையே சொல்கிறாங்க. அவங்க கிராஜுவேட் முடிச்சுட்டேன், நான் என்ன அகாடமி தானே ஓப்பன் பண்ணோம், அதுக்கு நான் பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், மற்றபடி லைஃப் ஸ்டார்ட் பண்ண டைம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க யாராவது என்னோட ஜிம்மில் ஹர்ட் பண்ணுவாங்களா சொல்லி கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நான் ஹர்ட் பண்ண விட மாட்டேன். அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அண்ணாக்கெலாம் கூட பிடிச்சிருக்கு, அப்பா மட்டும் தான் இப்படி, அவர் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்பார், போக சரியாயிட்டு வர சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜங்கு வந்து பார்க்குறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் ஜிம்மில் விட்டு கொடுக்க முடியாது ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ஜிம்மின் ஜங்கா உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான், உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறான், நீ இதுக்காக பயப்படுற, நீ இந்த மாதிரி பயந்தாகணும்னு நினைப்பா உன்னை பற்றி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் டர்ன் பண்ணி ஜங்கா பார்க்குறாங்க. ஜங்கா வேண்டாம் வா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கா ஹேண்ட் நீட்டை ஜிம் ஓடி போய் ஜங்கா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா சாரி பயமாக இருந்து சொல்கிறாங்க. எதுக்கு பயம், நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜங்கையில் மறந்துடுவியா சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறது ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. பின்னா எதுக்கு பயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மி, நம்ம மேரேஜில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதா இல்லைன்னு சொல்லலான்னா உன்னை என்னால் வேறு ஒரு பர்சன் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் ஒரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னை தவிர சரியாக புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இதை பார்க்குற ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆண்டி நான் எப்போவுமே ஜிம்மோட பேக்ரவுண்டு பார்த்து லவ் பண்ணதே இல்லை ஆண்டி, இப்போ வரைக்கும் ஸ்டில் எனக்கு ஜிம்மினை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், ஸோ ஜிம்மினை மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க நினைக்கிற வரை எது எனக்கு வேண்டாம், எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை, எனக்கு ஜிம்மில் மேரேஜ் மட்டும் நான் ஹாப்பியான லைஃப் வந்து கொடுப்பேன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியுது, ஓகேப்பா சொல்கிறாங்க. மேரேஜுக்கு சொல்கிறாங்க. ஆண்டி அம்மா வந்து பேசுவாங்க சொல்கிறாங்க. ஓகே அதுமாதிரி மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கா இருந்துட்டு போங்களாம் சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. இல்லைடாம்மா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இப்போ கிளம்புறேன், மேரேஜுக்கு அப்புறம் மொதல் இருக்க போகிறோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மோட பொருட்களை ஒர்க் பண்ணிட்டு பத்திரமா சொல்லிட்டு ஆண்டி பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போயிட்டு வர சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தான் பாருப்பா, நீ அவங்க மணிக்கு ஆசைப்படல சரியா, ஆனால் நீ பயப்படாத, ஜங்கோட ரொம்ப லவ் பண்ணுறா, ஸோ நீ ஜங்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எதுக்கு மற்றவங்க ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆனால் நான் பயந்துட்டேம்மா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா அப்படி பேசுகிறாங்கம்மா சொல்ல சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ரிச்சான பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க சரியா, நீ வந்து பயப்படாத சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க. வேணும் உனக்கு எதுனா? அம்மா எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நான் மேரேஜில் இப்போ பண்ணிக்க மாட்டேன், நான் ஹோப்பிக்கிட்டே சொல்லிட்டேன், நான் செட்டில் ஆகிற வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு அவங்களே வெயிட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட ப்ராப்ளம் இல்லை, ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறா, அந்த ரீசனுக்காக தான் நானும் வந்துட்டு அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லைனா ஜங்கோட அப்பா அப்படி பேசுறதுக்கு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் அமைதியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ 4 days ஆஃப்டர் தான்டா எங்கள் வீட்டுக்கு 2 கார் வருது, பெரிய கார் 2 வந்து நின்றுருக்கு. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. வயன் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, அதனால் அங்கே போயிட்டாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு அவர் எப்பவும் போல வந்து பார்ட் டைம் ஒர்க் போயிட்டாரு.
இங்கே ஜிம்மில் இங்கே 2 பர்சன் வராங்க, வந்துட்டு ஒரு பர்சன் இறங்குறாங்க, ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணி இறங்குறாங்க. ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க, பார்த்துமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரி இருக்காங்க. ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜங்குக் மாதிரி இருப்பாங்க ஃபேஸு. அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க நான் மிஸ்ஸஸ் ஜோன்னு சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது ஜின்னு தவிர மற்ற எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ யாரும் அவர் வரல, மற்றவங்களும் வந்திருக்காங்க. வந்து உள்ள அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க, வா வீடு ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, எது இந்த வீடு அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாங்க, ஏன் இந்த வீட்டுக்கு இடங்க குறைச்சல், ரொம்ப அழகாக இருக்கே, சொன்னது அந்த கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஷுகா எல்லாரும் பார்க்குறாங்க, ஆமாம் வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு சரி அவங்களும் அமைதியாகிடுறாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு. ஜிம்மோட அம்மா தான் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜூஸ் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மோட அம்மா போய்ட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஜங்கோட அப்பா மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. சரி மற்றவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் மேரேஜ் விஷயமா பேசலாம் ஒன்று சொல்கிறாங்க. ஆமாங்க ஜங்குக்கு சொன்னாங்க சொல்கிறாங்க. பொதுவாக எல்லோரும் பேரண்ட்ஸ் தான் மேரேஜ் பற்றி பேசுவாங்க, இங்கே பசங்க பேச விடுதா, இப்போ பசங்க தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. சரி வேறு வழியில் என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் அவர் அப்படி தான் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் சொல்கிறாங்க. எங்கள் சைடில் நான் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. உங்கள் சைடில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படி ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்ல வேலை ஒயன் இருந்தால் நேரம் கோவப்படும் அப்படி ஒரு இந்த மாதிரி பேசுறதுக்கு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு அவங்க அம்மாவும் சரி அவங்க தம்பியும் சரி யாரும் இன்ஸ்டால் பண்ணால் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிஸ்டர், எனக்கு ஜிம்மனை மட்டும் கொடுத்தா போக சொல்லிட்டாங்கன்னு எனக்கு. ஆமாம் அவனை தவிர வேறு என்ன இருக்குது வீட்டில் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பேசாச்சு அவங்க நம்ம ஷுகாவும் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. டேட் ஏன் டேட் அமைதியாக இருங்க சொல்கிறாங்க. சரி இப்போ அவங்க அப்பாவும் அமைதியாக இருக்காங்க. ஜங்கோட அம்மா தாங்க பாருங்கள் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் ஜிம்மனை மட்டும் கொடுங்க, ஹாப்பியாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க அது போதும் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மோட அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. சரி நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டு போங்க, இல்லை வேண்டாம் நாங்கள் சாப்பிட்றத ஒன்று சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம ஜிம்முக்கு ஜங்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஜங்கு அவர் கால் கூட பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இங்கே பாருப்பா அதை 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர் ஜிம்மு நான் ஒயன் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்காங்க. வேணும் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்குறான். இப்போது என்கேஜ்மெண்ட் டே தாண்டா, இன்றைக்கி பூசானுக்கு ஒரு கார் வருது, நம்ம ஜிம்மில் போய் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஜிமின் நம்ம அவங்க அம்மா எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே அங்கே ரெடி ஆகிட்டாங்க. காய் ஜெயிட்டு எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. போயிட்டு பார்த்தா நம்ம ஜங்கோட அம்மா ஜிம்முக்கு ஒரு ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ரெடி ஆகிட்டு வரணுன்றிருக்காங்க. இப்போ அங்கே போனாக்கா அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, இது மிஸ் ஜோன் அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்க சன்னிலாக்காக சொல்கிறாங்க. சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக மேக்கப் போட்டு விடுறாங்க. ட்ரெஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமின் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் விட ரெடி ஆகிட்டாங்க. அம்மா என்னப்பா சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அம்மா ஜங்கு ஒரு கால் கூட பண்ணல சொல்கிறாங்க. அவன் தான் சொல்கிறேன்ப்பா பிஸியாக இருக்க சொல்லிட்டு அது மட்டும் எனக்கு கால் பண்ணா சொல்கிறாங்க. எப்போ இருக்கு ஒரு மார்னிங் இருக்கும் சொல்கிறாங்க. மார்னிங் ஆமாம் மார்னிங் கால் பண்ணா ஆண்டி என்னால் பேச முடியாமல் இருக்கேன், பிஸியாக இருக்கேன் மன்னிச்சிக்கோங்க, ஜிம்மில் பார்த்துமா கூட்டிகிட்டு வாங்க சொன்னா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே தானே கோவம் சொல்கிறாங்க. கோவமா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி க்யூட்டாக இருக்குது ஃபைனலாக இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ ஈவினிங் 6 o'clock தான் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லோரும் ஜங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது ஜங்கோட வீடு பார்த்தா அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது, டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஒயன் பார்க்குறாங்க, இதான் ஜங்கோட வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நல்லாயிருக்கு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிமின் அவங்க வர நம்ம ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி இதில் நீங்கள் சூஸ் பண்ணதான் இருக்குது. ஆமாப்பா நானும் ஜங்கோ தான் சூஸ் பண்ணோம், அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. உள்ள வசதி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக 1/2 hour இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுறாங்க. இப்போ ஜிமின் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு தான் அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காரு. வந்து பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கை பார்த்துட்டு டர்ன் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுடாம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிமின் டர்ன் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு என் பேபிக்கு கோவமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் எனக்கு எதுக்கு கோவம் உங்கள் மேலே சொல்கிறாங்க. அப்படியா நான் நினச்சேன் என் மேலே வந்து கோவமாக இருப்ப சொல்கிறாங்க. எனக்கு யார் மேலே கோவம் சொல்கிறாங்க. இல்லையே என்னால் தெரியுதே கோவமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள அப்படி சொல்கிறாங்க. அப்படியா மிஸ் பண்ணியிருந்தா என்னால் ஓடி வந்து ஹக் பண்ணியிருக்கணுமே அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி போய்ட்டு ஜங்கோ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோ அப்படியே ஹக் பண்ணி தூக்கி சுற்றுறாரு. உன்னை பார்த்து 1 week ஆகுதா, சரி பேசல சாரி சொல்கிறாங்க. என்ன பண்ணீங்க 1 week எங்கே போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா கொஞ்சம் ஒர்க்குடாமா சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு, முன்னாடி எவ்வளோ ஒர்க்காக தானே கால் பண்ணுவீங்களா, இப்போ ஏன் சொல்கிறாங்க. அது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. சின்ன ஒர்க்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ்ஸு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கா அப்படி ஜிம்மு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மும் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கா கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு பயம் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகேவா நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, ஓகேவா ஒன்றும் பயப்படாதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. 1 week பேபி ரொம்ப மிஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் டைட்டாக ஹேக் பண்ணிட்டு ஒரு கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போது அகைன் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கோ டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட அம்மா தான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. 2 பேரும் இங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா தான் 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு
அவங்க கண்ணில் உள்ள மையை எடுத்துகிட்டு ஜிமினுக்கு ஜங்கும் வச்சு விட்றாங்க. கண் திருஷ்டி பற்றக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க சொல்லி சுற்றி போடுறாங்க. அது அழகாக இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, ஆண்டி உங்களுக்கு ஏமே நாங்கள் பாருப்பா, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. ஜங்குக்கா சூஸ் பண்ண பையன் எப்போ தப்பாக இருக்காது ஓகேவா. அவன் என்ன சூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டாக இருக்கும். நீயும் அப்படி தான் இங்கே பாரு, நீ ஜங்கு மட்டும் தான் லவ் பண்ணுற. அந்த வீட்டில் மணி இல்லை சரி, அது எனக்கு புரியுது. அங்கிள் உன்னை இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா மன்னிச்சிட்டு எனக்காக சொல்கிறாங்க. மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் அமைதியாரு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அம்மா அப்பா இதெல்லாம் ஜிம்மில் சொல்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது குழம்பா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வராங்க. இப்போ இங்கே அவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம்மோட அம்மா நம்ம ஒயன் ஜேகப்பு நம்ம காயெல்லாம் ஒரு பக்கம் நினச்சிருக்காங்க. டைம் எல்லாரும் இந்த பக்கம் நம்ம ஜிம்மும் ஜம்கும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, மிஸ்டர் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்காங்க இது சனிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா எந்த ஃபேமிலியை சேர்ந்த பையன் சொல்லி கேட்குறாங்க. ஜம்கோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் என்ன ஒரு ஃபேமிலியை சொல்கிறாங்க. என்னதுக்கு அது எங்கே கேட்குறீங்க, அது ஒரு பெரிய குடும்பம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு லவ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அந்த பசங்க பார்க்குறாங்க. பரவாயில்ல பட் பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக வச்சுட்டு மயக்கிறாங்க பணக்கார பசங்களை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்ல இது பார்க்குற ஒயனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ ஒயனுக்கு கேட்கலான்னு போக வேண்டாம் அப்படியே சொல்லி ஜிம்மில் அம்மா பிடிச்சிட்டாங்க. அம்மா அவர் என்ன பேசிட்டுருக்காரு நம்ம ஜிம்மில் பற்றி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒயன் அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணிட்டுருக்காங்க. ஜவுக்கு அவ்வளோ அழகாக ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காரு ரசிச்சு. அத்தனை பேர் முடிங்க பாருமா ஜவுக்கு ரொம்ப லவ் பண்ணுறாமா ஜிம்மின் ரொம்ப லவ் பண்ணுறான். உன் தம்பி ஜிம்மின் ஜங்கு இல்லாமல் இருக்க மாட்டாமா, அவன் அவ்வளோ பாசம் இருக்கான். அவனும் அப்படி தானே அந்த ரீசனாக தான் பொறுத்துக்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகணுமா சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம தம்பி போய் தப்பாக பேசலாம்டா அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. சரி விட்டுமா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. சரின்ட்டு இங்கே ஒயனும் அமைதிருக்கா. ஜெகப்பையும் காய்க்குலாம் கூட பிடிக்கல. அந்த அங்கிள் எந்த அப்படி பேசுகிறாரோ சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஜிமின் ஜங்குடைய என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ரிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கிணறு ஹேண்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கு 2 பேரும் கேட்க கட் பண்ணிட்டு 2 பேரும் மாறி ஃபீட் பண்ணிக்கிறாங்க. அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்கு தான் எல்லாருக்கும் முடியும் ஜிம்முடைய 4 கிலோமீட்டர் கிஸ் பண்ணிட்டு லவ் சொல்கிறாங்க. லவ் டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. இது பார்க்குற ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தன்னோட பையன் நான் இந்த அளவுக்கு பர்சன் லவ் பண்ணுறாங்களா அப்படி சொல்லிட்டு இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஃபைனல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே பார்ட்டி வந்து போட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மோட அம்மா என்ன ஜங்கோட அம்மா பண்ணுறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க பாப்பா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு ஜங்கோட அம்மா கூட போகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. போயிட்டு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸ் சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரு ஜுவல் பாக்ஸ் தான். அந்த ஜுவல் பாக்ஸை ஜிம்மி ஓப்பன் பண்ணால் ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. அதை நம்ம கொரியாவில் நெக்லஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம செயின் வச்சுக்கலாம். செயின் இருக்கு இல்லையா, அது அழகாக இருக்குது. ஆண்டி இது சொல்கிறாங்க இது உனக்காக நான் வாங்கினது வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறாங்க பாருப்பா ஆண்டி கொடுக்குற வாங்கிக்கோ. இதுக்கு தான் இதுக்கு முன்னாடி ஜின்னுக்கு டேக்கோ கொடுத்தேன், நீ உனக்கு கொடுக்கல சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்களும் இவனும் ஒன்றா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மா டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட அப்பா தான் நினச்சிருக்காங்க. அவங்களும் இவனும் ஒன்றா சொல்கிறாங்க. ஒன்று தான் அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாங்க 3 பேர் சனியில் தானே சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க கெம் குரூப் பசங்க சொல்கிறாங்க. அவங்க எந்த குரூப் பசங்களாக தான் என்னங்க எனக்கு சனியில் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்க சொல்லி ஜங்கோட அம்மா பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு 3 பேருமே ஒன்று தான். 3 பேர்லையும் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் இதை சேஃபாக வைக்க கூட வீட்டில் இடம் இல்லை சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் இடம் இல்லை சொல்லி ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாரு உங்கள் வீட்டில் லாக்கர் இருக்கா சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. ஜங்கோட அப்பா பார்த்தாலே ஏன் அவங்க வீட்டில் லாக்கர் இல்லைனா கூட இது பாத்திரமா வச்சு சொல்கிறாங்க. காணப்பட போகுது இதுக்கு முன்னாடி அவங்க டைமண்ட் பார்த்துட்டு விட மாட்டாங்க சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்ல ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. இது காணாப்பறம் கூட பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னோட லவ் நான் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டேன் போதுமா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. உனக்கு திருத்தவங்கள சொல்ல அவங்க போயிடுறாங்க. இங்கே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க பாருப்பா இதோட லவ் ஓகேவா இதோட பாஸ்தா காட்டுற விதமாக தான் உன்ட்ட கொடுத்துருக்கேன். இதுமாரி சுகாவுக்கும் நம்ம இதேமாதிரி ஜின்னுக்கும் நம்ம டேக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கு கொடுத்தத விட கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏன்னா ஜங்கா சூஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா நீ ரொம்ப கைண்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தங்கம். அதனால் ஆண்டி கொடுக்குற ஹாப்பியாக வாங்கிக்கோ. அவர் பேசல மனசில் வச்சுக்காது ஓகேவா. அவர் அப்படி தான் அப்போ சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அவங்க லவ் மட்டும் போச்சுட்டாங்க. பாரு என்னோட லவ்வும் உனக்கு கிடைக்கும், இதுவும் உனக்கு டிசர்வான பசங்க தான் சரியா வச்சுக்கோ. ஆண்டி கொடுக்குறேன் வேணான்னு சொல்லாத சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் அவங்க அப்பா அம்மா ஜிம்மின் அவங்க ஒயன் எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டு பாரு. காய் என்ன பண்ணுறாருனா ஜங்கோட சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டாங்க. டே காய் தப்பா எடுத்துக்காத நீ என் கூட இருக்கே சொல்கிறாங்க. என்னது காமடா எனக்கு கொஞ்சம் மேரேஜ் ஒர்க்கில் இருக்குது. என் கூட பெருசாக யாரும் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிஸியாக இருக்காங்க. நீ கூட இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜெகப்பில் பார்க்குறாங்க. சரிடா நீ இருடா சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களாம் கிளம்புறாங்க. ஜவுக்கு பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஜிம் ஹாப்பியாக அவங்க அம்மா கூட கிளம்பி வந்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சார் உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா ஏன்னா ஆண்டி ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஒன்றும் பயப்படாத சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. இப்போ
ஒரு 2 days ஆஃப்டர் நம்ம ஜவுக்கு தான் காய் கொடுத்து ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. எங்கடா போகிற சொல்கிறாங்க, வாட சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு பீச் சைடில் ஒரு பக்கம் பார்த்தா பீச், செகண்ட் சைடு பார்த்தா அப்படியே வந்துட்டு ஒரு சிட்டியோட ஃபுல் வியூவும் தெரியுது. அப்படி ஒரு பிளேஸில் போயிருக்காங்க. இது என்னடா சொல்லி கேட்குறாங்க. ஒரு வீடு, பிரம்மாண்டமாக ஒரு வீடு, அழகாக இருக்குது. அந்த வீடை பார்த்தா ஒரு தாய்லாந்து மாடல் அந்த வீடு இருக்குது. தாய்லாந்து வித் கொரியன் 2 மாடலும் சேர்ந்த ஒரு வீடு தான். எப்படின்னா கிளாஸாலே கட்டின ஒரு வீடு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ காய் பார்க்குறாங்கட்டே இது என்ன சொல்லி கேட்குறாங்க. உள்ள வேணா சொல்லி கூட்டிகிட்டு போனால் அந்த வீட்டில் வெல்கம் ஜிமின் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. டே இந்த வீடு சொல்கிறாங்க. டே இது ஜிமினுக்காக வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. டே சூப்பராக இருக்குடா சொல்கிறாங்க. எப்படா வாங்கினா சொல்கிறாங்க. அந்த 1 வீக்காக நான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு காமா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பர்சனுக்கு. அதில் வந்து மணியில் தாண்டி இந்த வீடு வாங்கினா சொல்கிறாங்க. என்னது காமா. என்னோட அப்பா ஜிமினை இப்போ இன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஓகே, மேரேஜ் ஆஃப்டர் வந்து நான் இன்சல் பண்ணேன், அதனால் பொறுத்துக்க முடியாது. என் வீட்டு நான் ஜிமின் கூட இருந்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா. நான் இருக்கிறப்போ ஓகே, நான் இல்லாதப்போ இன்சல் பண்ணிட்டு ஹர்ட் பண்ணேன், எனக்கு தாங்கிக்க முடியாது. அப்புறம் நம்ம ஆண்டி அவங்களாம் வந்து அவங்களை யாராவது அவர் ஹர்ட் பண்ணுறோம் பயமாக இருக்குது அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு. அந்த ரீசனால் நாங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்மில் கூட்டு தனியாக இருக்கலான்னு இருக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜிம் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் ஆண்டி நம்ம பையெல்லாம் வந்துட்டு போனால் சேஃபாக இருக்கணும், வந்து தங்கணும், அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணணும். அந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் தான் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் சின்ன டேவும் வச்சு நம்ம எங்கள் அப்பா வந்துட்டு ஜிம்மில் வந்து கம்பேர் பண்ணி பேசுவார். ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்க முடியாது சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஏன்னா அதை நான் சொல்லி தான் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு புரியுது, வீடெல்லாம் வாங்கியிருக்க சொல்கிறாங்க. ஆமாடா இது ஜிமின் பேரில் வாங்கியிருக்க சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கா. ஆமாம் ஜிமின் பேரில் வாங்கியிருக்கேன், ஜான் ஜிமின் நேமில் தான் வாங்கியிருக்கேன், வீடு அவனுக்கு சொந்தமானது சொல்கிறாங்க. காய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, உண்மையாகவே எனக்கு ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே பாருடா காய், இந்த வீட்டோட கீயும் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டும் ஒன்றை எப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்கால கேட்குறது தப்பா நினச்சிக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ மேரேஜ் எதுவும் ரிஸ்க் எடுக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது இல்லைடா என்னோட அப்பாவா சொல்கிறாங்க. என்னோட அப்பாவும் பிளாக்மெயில் பண்ணி தானே மேரேஜ் நடக்குது சொல்கிறாங்க. என்னென்னு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு காய்கிட்ட சொல்யூஷனாக சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு அங்கிள் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டா அவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் டேஸ்க்கு தான் தெரிய வந்துச்சு. நம்ம சுகாக்கு நம்ம நம்ஜுக்கா தெரியாது, எனக்கு கூட தெரிய சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம், அதாவது அவர் வந்து இப்போ ஒரு பினாமி நேம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பர்சன் வந்துட்டு இவங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அந்த பொண்ணு தான் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்பா முடிவு பண்ணிக்கா சொல்லிட்டு என்னதுக்கு. ஆமாம் எனக்கே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் மேனேஜர் அங்கிள் தான் சொன்னாங்க. என்னதுக்கு. ஆமாம் அவர் வந்து எப்போ ட்ரூவாக இருப்பார். அவராக சொன்னார், இங்கே பாருங்கள் தம்பி அப்பா வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேனேஜர் அங்கிள் வந்துட்டு நம்ம ஜங்கோட அம்மா இருக்காங்களே அவங்களுடைய அப்பா, நம்ம ஜங்கோட கிராண்ட்ஃபா இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒர்க்குக்கு. சின்ன பையன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. அவர் ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட எல்லா ஒரு பொறுப்பையும் நம்ம ஜங்கோட கிராண்ட்ஃபா வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. நீ வந்து இந்த கம்பெனியில் எப்போதும் மேனேஜராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்போதும் ட்ரூவாக என்னோட கம்பெனியில் இந்த தப்பும் நடக்கக்கூடாது. என் பொண்ணு வந்து லவ் பண்ணுற ரீசனுக்காக நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த பையனை இருந்தாலும் எனக்கு எங்கே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த ரீசனால் தான் அந்த பையன் வந்து நல்ல பையனா இல்லை பணத்தை மாற்றதுக்கு மாறுவானு தெரியல, அதனால என்னால் நம்ப முடியாது. அந்த ரீசனுக்காக நீ வந்து இதில் இருக்கணும். கம்பெனியில் தான் தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு என் பொண்ணுக்கிட்டையோ இல்லை எங்கள் ஃபேமிலியில் நம்பிக்கையான ஒரு பர்சனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் மேனேஜர் அங்கிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜவுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சுகாக்கிட்டையோ நம்ம அஞ்சுக்கிட்டோ சொல்லியிருக்க மாட்டார். நம்ம ஜவுக்கு ரொம்ப போல்டான பையன், ஜவுக்கோட அப்பாவுக்கு ஒரு பயப்பட மாட்டார் இல்லையா. அந்த ரீசனால் எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிள் அந்த சொன்னதுக்கப்புறம் தான் ஜங்கோட சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. பார்த்தா ஜங்கோட அப்பா அவ்வளோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தா ஏகப்பட்ட மணி, யாருக்குமே தெரியாமல் பிளாக் மணி, அந்த கோல்டு பிஸ்கட்டு, டைமண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட கரன்சி சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காரு. எல்லாமே லீகலாக பண்ணி வாங்கி வச்சுருக்கான். அதனால் ஜங்கோட அம்மாவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஜங்கோட அம்மா வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர், 2 பேர் பார்ட்னர் தானே, 50-50 ஷேர் இருக்கு இல்லையா. இப்போ இவர் ஏதாவது அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜங்கோட அம்மாவுக்கு அது பாதிப்பு வந்துடும். அந்த ரீசனால் ஜங்கு பார்க்குறாங்க என்னோட கிராண்ட்ஃபா கஷ்டப்பட்டு உருவாக்கிற கம்பெனி ஆச்சு, இவர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்காரு. அது பாஸ்வேர்டு, லாக்கர் எல்லாத்தையும் ஜங்கு வந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுத்துறாரு. ஏன்னா ஜங்குக்கு எல்லாமே வரும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஜங்கோட அப்பாவோட அந்த பாஸ்வேர்டை அவர் ஹேக் பண்ணி எடுத்துட்டாரு. எல்லாத்தையும் அவரே எடுத்து வித்ட்ரா பண்ணி வச்சிருக்காரு. இப்போ காய் பார்க்குற என்னடா சொல்கிறது. காமடாம் என்னோட அப்பாவுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தெரிய வரும் நான் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு என்னதுக்காமா என்னோட அப்பா கிட்டே இப்போ ஒரு ரூபா கூட மணி எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்காமா நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கார்டு எல்லாத்தையுமே நான் வந்து ஹேக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ என்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் கொடுக்காம அவள் எதுவுமே எடுக்க முடியாது சொல்லியிருக்கேன். ஆமாம் என்னதுக்காமா ஏன்னா அப்படி ரிஸ்க் எடுக்க சொல்கிறாங்க. அவர் வந்து ஜிம்மில் வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு மிரட்டினாரு சொல்கிறாங்க. என்னதுக்காமா பிளாக்மெயில் பண்ணார். அந்த ரீசனால் தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மேரேஜ் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுப்பேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அவர்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு வந்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் என்னோட அம்மாவை ஹார்ட் ஆகிடுவாங்க. என் அம்மாவுக்கு தெரிய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த
அந்த ரீசனால் தான் என் கம்பெனிக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்க. அந்த ரீசனால என் அப்பா அந்த மாதிரி பண்ணதெல்லாம் என்னோட பேரில் சொல்ல முடியாது. சேம் டைம் இந்த பிளாக் மணிலாம் ஒரு சொந்தமாகவும் ஆக விட மாட்டேன் சொல்லிட்டு என்னடா சொல்லியிருக்காமா. இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட அப்பா வச்சுருக்க பிளாக் மணி எல்லாமே வந்துட்டு எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துருவான். சேம் டைம் அவருக்கு இந்த ஆபத்து வரப்பலாம் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க, அவர் தப்பாக இருக்காரா, எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்கல, எங்கள் வீட்டில் மணியா இல்லை, எதுக்கு அவர் இந்த அளவுக்கு இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாங்க, ஏன் அங்கிள் இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியலடா, என் அம்மா இவருக்கும் பாதி பாசம் ஷேர் வந்து அவரை கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவர் அதை வச்சு நல்ல விஷயமா பண்ணாமல் இல்லீகலாக பண்ணியிருக்காரு சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்குற காய்க்கு எவ்வளோ ஷாக்காக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கிள் வந்து என்கேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டே சொல்லிருக்கு, நான் மிரட்டினேன், இப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாக்கா நான் வந்து இது போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். அந்த ரீசனால தான் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருந்துக்கு என்னன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஜங்கோட அப்பா ஒரு நிமிஷம் இல்லைடா சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, டேட் சொல்கிறாங்க, பாரு நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டேன், எப்போ என்னோட இது காரில் திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க, என்னோட பென் ட்ரைவ் என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போ திருப்பி கொடுப்பா சொல்லி கேட்குறாங்க. என்னோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பாரு ஜங்கு நீ ரொம்ப தப்பு பண்ணுற சொல்கிறாங்க. பாருங்க டேட் நான் இப்படி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. இப்போது காய் பார்க்குறவங்க பயமாக இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாடா எனக்கு சப்போஸ் எதுவும் ஆகிட்டா கூட டே என்ன பேச சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்குது, அப்படி எதுவும் ஆகிட்டா கூட ஜிம்மிக்கிட்ட இந்த வீடு இந்த வீடு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் கீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. நீயே இல்லைனா அவன் என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா கூட எனக்கு எதுவும் ஆக நம்புகிறேன், இருந்தாலும் சொல்கிறேன் இதெல்லாம் ஜிம்மிக்கானது, இப்போதைக்கு கொண்டு கொடுக்க நீ சேஃபாக வச்சுக்கோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் என் அப்பாவுக்கு தெரியக்கூட சொல்கிறாங்க. இல்லை நான் ஓனாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினதுடா, நான் என்னோட அப்பா மணிலையோ என்னோட ஃபேமிலி மணிலையோ வாங்கல, இதெல்லாம் சொந்தமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கேன் என்னோட ஜிம்முக்காக சொல்கிறாங்க. இந்த பாட்டை ஜம்கா எனக்கு பயமாக இருக்காது, நீ வேணா ஜிம்மில் கூட்டிக்கங்களா சொல்கிறாங்க. பாரு அப்படி கூட்டிகிட்டு போகிறதா எப்போ கூட்டிகிட்டு போயிருவேன்டா, ஜிம்மில் அவங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுற ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்களா ஜிம்மினை, அப்படியே என்னை கூட்டிகிட்டு போய் தனியாக வாழ முடியாது என்னால், நான் இதே ஃபேமிலியில் இங்கே தான் இருப்பேன், எங்கே போய் ஒளிஞ்சு வாழ சொல்கிறாங்க. இந்த பர்சனுக்காக பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு ஒன்றும் ஆகாது, ஓகே மேரேஜ் முடியல தான், மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா ஹேண்டில் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேட்டு நம்ம காயும் அந்த டாக்குமெண்ட் இது கீழே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஜிம்முக்காக வாங்கினே. ஆமாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜிம்முக்கு கிஃப்ட்டாக கொடுக்கணும், அந்த டைமில் எடுத்துருவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா நான் வச்சுக்கிறேன் பத்திரமா சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு. ஏன்னா நான் என்னோட அப்பா வந்து என்னை ஒவ்வொன்றும் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு, அதுக்காக தான் ஒன்று கொடுக்குறா சொல்கிறாங்க. சரி ஓகேடா ஏன்னா நீ நம்பிக்கையான ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அச்சோ தெரியுண்டா வாடா சொல்கிறாங்க. இப்போது இந்த காய் இங்கே தான் இருக்காங்க. மேரேஜுக்குன்னு ஒரு 4 days இருக்குது. இப்போ ஜெகப் ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இந்த டான்ஸ் அகாடமி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே சேலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு பார்ட்டி இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே அது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டுக்கு டான்ஸ் வந்து வச்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் டான்ஸ் பண்ணி தர முடியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சு, ஏன்னா நம்ம சேலில் போயிட்டு அகாடமி ஓப்பன் பண்ணுறப்போ நம்மளை நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, இப்போ இந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம வந்துட்டு ஒரு எப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இருக்க சொல்லிட்டு ஓகே சார் நாங்கள் வரோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் காய்கிட்ட நம்ம காய் ஜிம்மிக்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம்மு நம்ம பார்க்குறாங்க, ஜிம்முக்கு மேரேஜ் இருக்கேப்பா சொல்கிறாங்க. ஆண்டி இந்த 4 days இருக்குல்ல இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணோம்னா எங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல அகாடமி ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அமௌண்ட்டு மட்டும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வரும் சொல்கிறாங்க. அப்படியா ஓகே சரி நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மிக்கிட்ட சொல்ல ஜிம்மின் ஜங்க் கால் பண்ணி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இந்த மாதிரி ஜங்கா டான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து பண்ணவா சொல்கிறாங்க. சரி பண்ணலாமா, அது ஒரு பேஷன் தானே பண்ண சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினை சுயல் வராங்க. ஜிமின்னு நம்ம ஜேஹோப்பு இவங்கள்ட்ட போய் 3 பேர் சுயல் வராங்க. காய் ஆல்ரெடி இங்கே தான் இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு 5 star ஹோட்டலில் ஒரு டான்ஸ் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி அது ஒரு ஈவெண்ட் நடக்குது, டான்ஸ் ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் தான் நம்ம இவங்க 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காங்க. அங்கே நம்ம ஜங்கோட அப்போ பிஸ்னஸ் பார்ட்டியில் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இல்லையா, அதனால் அவரும் வந்திருக்காரு. வரும்போது ஜிமின் டான்ஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம இப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு, இங்கே பாரு எந்த பெஸ்ட் அந்த பையன் அவனுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. ஏன்னா அவன் எந்த ஜிம் வந்து கோடியில் ஒருத்தா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் அளவுக்கு ஒரு பர்சனை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் அவன் அழகை பார்த்து வாங்கிக்கலாம், அவன் கேரக்டரை பார்த்தா வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் உண்மையை சொல்லுவேன் டேட், அவன் கேரக்டர் தான் நான் வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபாராயிட்டேன் போதுமா, அவன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும், எனக்கு அவன் அளவுக்கு வேறு யாருமே இல்லை, நான் அவனை பின்னாடி தோட்டத்தில் லவ் பண்ணேன், அப்போ கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கல, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்போவும் அவன் என்னோட மணியை லவ் பண்ணல, என்ன மட்டும் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க, ஓ கேரக்டர் வச்சு தான் நீ அவன் லவ் பண்ணுற, கேரக்டரும் பிடிச்சிருக்கா, அவன் அழகாக நீ வாங்கில எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மாதிரி பாசம் இல்லை, ஆனால் நீ அவன் கேரக்டரில் வாங்கியிருக்க அப்படி தான் சொல்கிறாங்க. இது அழகு இது அந்த கேரக்டர் ரெண்டும் தானே வாங்கிட்டேன், அதை எப்படி ஸ்பாயில் பண்ண நான் பார்த்துக்கிறேன், என்னையும் மிரட்டி எனக்கு சொல்லி பண்ண வச்சிடல, மேரேஜ் எப்படி நடக்க நான் பார்க்குறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜங்கோட அப்பா இப்போ பார்க்குறாங்க ஜிம் டான்ஸ் பண்ணுறத ஒரு பர்சன் வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. அவன் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் ஆமாம், ஆனால் பட் வந்து அவங்களாம் கொஞ்சம் ஒரு பாவட் மாதிரி அந்த பர்சன் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. போய்ட்டு மைக்கேல் எப்படி சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, உன் அப்பா எப்படி சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க, நீ தான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன். ஆமாம் அங்கிள் இப்போ அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நான் தான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்துருக்கா சொல்கிறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அது ஒன்றும் நல்ல நைஸ் ஃபிகர் அதை பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே
சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரை விட்டுட்டு அப்படியே கஷ்டம் கிளம்பி போயிடுறாரு. ஓகே, இவன் வந்துட்டு ஒரு பவர் நல்லா தெரியும், இவங்க அப்பா மாதிரி இவன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவன் பார்க்குற விதமும் சரியில்லை. ஸோ ஜங்குக்கு நீ என்கிட்ட ப்ளே பண்ணுறல, நான் உன்னோட அப்பன்டா, என்னையே என்கிட்ட ப்ளே பண்ணுறா சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போது ஜங்கோட அப்பா தான் ஒரு வெயிட்டர் கூப்பிட்றாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, இங்கே பாஸ்ட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த வெயிட்டர் பாருங்க, அவர்கிட்ட கொஞ்சம் மணி கொடுக்குறாங்க. சார் எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ அந்த பசங்க டான்ஸ் பண்ணி கீழே இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் பாஸை பாயிண்ட் பண்ணி இந்த பர்சனுக்கு இந்த ஜூஸை கொடுத்து சொல்கிறாங்க. என்ன இதுக்கு? ஆமாம் இது கொடுத்து சொல்கிறாங்க. சரி எதுக்கு சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு கொடுமேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சனும் மணியை வாங்கி எடுக்கிறனால சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஜேகோப்பு காய் நம்ம டேம் 4 பேர் டான்ஸ் பண்ணுறத பற்றி அங்கே எல்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் இப்படி ஒரு டான்ஸ் குரூப் வந்து இருக்குது சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் பேபி எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அவர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறனால இங்கே வர முடியல. இப்போது நம்ம ஜிமின் டான்ஸ் பண்ணி கீழே இறங்குறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது சார் சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் டான் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, சார் ஜூஸ் எடுத்துங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. டே எடுத்துக்கலாம்டா, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க. சார் உங்களுக்கு இது சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை இது உங்களுக்கு சொல்கிறாங்க. சரின்ட்டு எடுத்துக்கூடா சொல்கிறாங்க. சரி 4 பேர் எடுத்துகிட்டு ஜூஸை குடிக்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜூஸை கொடுத்ததும் ஒரு மாதிரி அவருக்கு மயக்கமாக வருது. ஹேங் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ஒரு மயக்கமாக வரும் சொல்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனைடா, நம்மளுக்கு இங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்கம்மா, நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேவா, இந்த ரூமில் போய் எது சொல்லிட்டு ஒரு கார்டு கீ கொடுக்குறாங்க. நம்ம ஜேகோப்பு நம்மளுக்கு 2 ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூம் உனக்கும் டேமெடுக்கும், ஒரு ரூம் எனக்கும் காய்க்கும், ஓகேவா நீ போய் ட்ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு நாங்கள் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வரோம், இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த மேனேஜர்கிட்ட பேச சொல்லியிருக்காரு. சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் மட்டும் பண்ணாங்க. ஓகே போய் ட்ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இந்த அவர் வந்து கார் எடுத்துகிட்டு நடக்க முடியாமல் போகிறாரு. சரி போய்ட்டு எல்லாம் போயிட சொல்லிட்டாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா போல, சரி சாப்பிட்றதில்ல சொல்லிட்டு நம்ம டைம் சொல்லிட்டுருக்காங்க. டைம் என்ன காய் ஜேகோ 3 பேருக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவரில் போல நம்ம ஜிமின் தான் அந்த ரூம் கார்டுக்கு எடுத்துகிட்டு ரூமில் அதாவது ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே போய்ட்டு படுக்க என்னென்னு கேராக இருக்குது, ஏன் இப்படி இருக்குது எனக்கு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு அப்படி பெரிய விடுறாங்க. இப்போது அவங்க இந்த ஒரு பாசனை வந்துட்டு அந்த ரூம் அப்படின்னு நான் பார்த்துட்டு பக்கத்து பாசனை நடந்து போகிறது அப்படியே வராங்க. பெரிய வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி இல்லை பண்ணோன்னா அங்கே அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு பார்க்குறாங்க ஜிமின் மயங்கியிருக்காரு. அப்படியே ஜிமின் மேலே அந்த பாசனம் ஓவர் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணாலும் போக அப்படியே ஒரு கை அப்படியே வந்துட்டு அந்த பாசனம் ஒரே பஞ்ச் தான், மூக்கில் அப்படியே ப்ளட்டே வருது. பார்த்தா ஒரு பாசனம் பஞ்ச் பண்ணுறதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. நீ சொல்கிறாங்க, யாரா நீ சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான் நீ யார் சொல்லி கேட்குறாங்க, நீ யாரா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அந்த பர்சனோட அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போது அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை எடுத்து ஹிட் பண்ணிட்டாங்க. இப்போது இவர் அடிக்க வந்தார் மயங்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த பர்சனோட ஜிம்மோட ஷர்ட்லாம் கழிச்சான், ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜிம்மில் கிஸ் பண்ண அப்படி ட்ரை பண்ணுறான். இப்போது ஜிம் வந்து புஷ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து தெரியுது யாரோ வேறு அதுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. அதை புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் நகைன்னு வந்துட்டு ஓவர் ஆகிறான். ஜிம்மோட ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணுறான். பட்டன்லாம் 2 ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்துட்டு ஃபோட்டோவாக கிளிக் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படி அந்த பர்சனை புஷ் பண்ணிட்டு தரல, நீ யார் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறவங்க பார்த்துட்டே அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து அப்படியே பேக்கில் ஒரே அடி தான் அடிச்சு கீழே தரலாம். அந்த பர்சன் பார்க்குறாங்க, எங்கே இருந்தால் வரீங்க நீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ கீழே பார்த்தா ஒரு பர்சன் மயங்க எடுக்கிறாங்க. காய் இங்கே பறிச்சுட்டா பண்ணுறாங்க. இப்போ காய் தான் வந்துட்டு அப்படி லைட்டாக ஆய்ஸ் ஓப்பன் பண்ணாரு. ஜேகோப் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்த்தா அப்படி ஈவன் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ காயும் ஜேகோப் தான் அந்த பர்சனை அப்படி ஒரு அடி வெளுத்து வாங்கிட்டு வெளில போய் தள்ளுறாங்க. பார்த்தா ஜிமின் அப்படி ஒரு மாதிரி இருக்காரு. ஜிமின் பாரு சொல்கிறாங்க. ஜிமின் ஷர்ட்டில் ஒரு மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஜேகோப்பும் காய் தான் ஜிமின் ஷர்ட்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. பார்த்தா சார் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அவருக்கு வந்து ட்ரக் கொடுத்துருக்காங்க. ட்ரக்காக சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரக் கொடுத்துருக்காங்க. யாரோ சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் இன்ஜெக்ஷன் கொடுத்துரு, ஒன்றும் இல்லை அவருக்கு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை ஆக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. அவருக்கு புரியல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்க சொல்கிறாங்க, தெரியலடா சொல்லி விட்டுறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போது நம்ம ஜெயகோ நம்ம காய் நான் ஜிமின் பக்கத்துலேயே இருக்காங்க. நல்ல பேராக கரெக்டான டைம் வந்துட சொல்கிறாங்க. நீ எப்படி வந்து சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா இந்த மாதிரி டேபிள் சொன்னா ஜிமின் ஒரு மாதிரி இருக்கான், நான் பேசுகிறேன் ஜெயகோ அப்படி போய் பார்த்துக்க சொல்லி சொன்னான். அதில் நீ எப்படி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா நானும் அதே யோசனை தான் இருந்துச்சு. அவங்க கால் பண்ணா சொல்லிட்டு எனக்கு ஜாங்க கால் பண்ணா ஜிமின் ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேறான். காய் என்னாச்சு சொல்லி கேட்டான். சொல்லிட்டு இல்லைடா வந்துட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான் அப்படி சொன்னால். சரி ஓகே அவன் நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லி கேட்டான். அந்த ரீசன் நேரம் வந்தால் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நல்ல வேலை அவன் தூரமாக இருந்தால் கூட ஜிம்மில் கரெக்டான டைமுக்கு சேவ் பண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் ஆகலை சொல்லிட்டு பார்க்குறாங்க. யார் அந்த பவர் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ தைரியம் தான் ஜிம்மின் மேலே கை வச்சிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப கோவம் வருது. இப்போ
நம்ம ஜங்கோட அப்பா தான் ஒரு பர்சன் மீட் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறத பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. சார் எதுக்கு பண்ண சொல்லிங்க சொல்லிட்டு நான் சொல்கிறத பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நெக்ஸ்ட் தான் ஜிமின் வந்துருக்கு. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றுடா நீ கொஞ்சம் மயங்கிட்ட சொல்கிறாங்க. மயங்கிட்ட ஏன் சொல்கிறாங்க. இல்லை நீ டான்ஸ் பண்ணல கொஞ்சம் வீக்காக இருந்து போகல மயங்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே இப்போ போகலாமா போகலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நல்ல பேர் அவனுக்கு எதுவும் தெரியும் கூட சொல்லிட்டு எப்படி ஒரு பர்சன் அவனை மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவனு பண்ணுறாங்கன்னா சின்ன கூட்டிகிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா வந்துட்டு இப்போ ஜங்கோட அப்பா கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜங்கு சொல்கிறாங்க. அப்பா என்ன அனுப்பியிருக்கேன் எனக்கு சொல்கிறாங்க. பாரு நீ தானே சொன்ன ரொம்ப நல்ல பையன் கேரக்டர் வந்து ரொம்ப அப்படி இருக்குது ரொம்ப பியூரான ஒரு சோல் சொல்லிட்டு அதனால தான் லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன். நீ பார்த்தாலும் அவங்க கேரக்டர் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கப்பா தேவையில்லாம பண்ணாதீங்க ப்ளே பண்ணுறீங்கன்னு தெரியுது. என் ஜிமின் அப்படி அப்படி அந்த மாதிரி பாசனம் கிடையாது சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி எடுத்துருக்கீங்க புரியுது ஓகேவா மரியாதையா இப்போ அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா நான் மட்டும் அந்த ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னா நீ பண்ணுறவங்க என்கிட்ட கூட சொல்கிறாங்க. நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. என்னால் கொடுக்க முடியாதுப்பா. அப்படியே என்னோட ஜிமினை யாரும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் ஜிமின் வந்து பியூரான ஒரு பர்சன். ஒரு நாய் வந்து ஒரு டாக் வந்து என்னோட ஜிமினை பைட் பண்ணிட்டு இருக்காங்களாம். என் ஜிமினை தூக்கி போட்ட மாட்டாங்க புரியுதா சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறியா. ஆமாம் மோர் தான் நினைத்தீங்க அப்படி சொல்லி ஜங்கு சொல்ல. ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் ஏன்னா ஜங்கோட அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூமில் அந்த ஜிம்முக்கு புக் ஆகிருக்க ரூமில் ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிம்மில் அங்கே போகவும் இந்த பர்சனை அவர் தான் அனுப்பியிருப்பாரு. இங்கே பாரு என்ஜாய் பண்ணுறது சொல்லியிருப்பாரு. இந்த பர்சன் ஒரு மாதிரி ஜிம்மில் கொஞ்சம் மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருப்பார் இல்லையா மயக்கமாகி போயிருக்கிற பார்த்துட்டு அந்த பர்சனும் சரி நம்மளுக்கால வேட்டை சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாரு. போயிட்டு ஜிம்மிக்கிட்ட ஒரு மாதிரி மிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே வந்துட்டு அங்கே கிளிக் ஆகிட்டே இருக்கும் கேமரா வச்சுட்டு. இப்போ ஜங்கோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெயிட்டரை வச்சு அந்த கேமரா வந்து எடுத்துகிட்டு சொல்லிடுறாங்க. அந்த கேமரா எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே எடிட்டிங் பண்ணிடுறாரு. ரியலாக இருக்க மாதிரி எடிட்டிங் பண்ணி ஜங்குக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் நிறுத்திக்கோங்க சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்கிட்ட கொடுத்தா நான் இதை கொடுத்துறேன் இல்லைனா இது எல்லாத்தையும் நான் வந்து பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணுவீங்களா சொல்லி ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. டேட் இங்கே பாருங்க விளையாடுதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ண சொல்லி ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி சொல்லாச்சு. ஜங்குக்கு வந்து கோவம் வருது. இப்போ ஜங்கு தான் இப்போ நீங்கள் மட்டும் அந்த ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் வந்து எரிக்கலை. நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக போலீஸ்ட்டை கொடுத்துட சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு அந்த ஃபோட்டோ வீடியோலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது எடிட்டிங் சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் மட்டும் இது எனக்கு எதனா அகைன்ஸ்டாக பண்ணிங்க அந்த ஜிமினுக்கு அகைன்ஸ்டாக எதனா பண்ணிங்க அப்படின்னா நான் இதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன். நான் கவலைப்படவே மாட்டேன். என்னோட அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் ஓகேவா. நான் என் அம்மாட்ட சொல்லி பாருங்க எந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜங்கோட அப்பா கோவம் வருது. இதுக்கு மேலே ஜங்கு அப்படியே விட்டா சரி வரா சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் அங்கே பாருங்க அங்கே டேட் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ எங்கே இருக்க சொல்ல நான் அப்போ இங்கே வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க காரில். ஜங்கோட அப்பா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு. இப்போ ஜங்கோட அப்பா ஒரு கலவுது ஹலோ ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹாங்க சொல்கிறாங்க. பாரு என்ன சொன்னேன் என்னோட பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி தான் சொன்னால் சொல்கிறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துலாம் சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் பிஸ்னஸ் டீலாக வச்சுக்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாரு நம்ம ஜங்கோட அப்பா. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு பின்னாடி ஒரு லாரி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஜங்கோட அப்பா தான் ஸ்பீடாக வந்துட்டு ஜங்கோட கார்கிட்ட வரும்போது அந்த லாரிக்கிட்ட கையை காமிச்சு போயிடாரு. இப்போ ஜங்கோட கார் நின்றுருக்கும். ஜங்கோ வந்து கார் உள்ளே தான் உட்காந்துருப்பாரு. டக்குன்னு அந்த லாரி ஜங்கோட காரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இடிச்சு அப்படியே தள்ளிடுது. தள்ளிட்டு இப்போ அப்படி வந்துட்டு ஜங்க் வந்துட்டு இப்போ நான் ஜிம்முக்கு வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாரு. ஏதோ ஒரு பேஷண்ட் ஓடி இருக்கும். அப்படியே கால் பண்ணி ட்ரை பண்ணிப்பாரு. பார்த்தா கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது. ஜங்கோட கார் அப்படியே ஹெட்டுக்கிட்ட பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. கார் இடிச்சு அப்படியே வந்துட்டு ஜங்க் வந்துட்டு அந்த கார் எப்படின்னா அந்த லாரி இடிச்சு வாங்கத்தில் கார் ரொம்ப தூரம் போயிருக்கும். அதுவும் ஜங்கோ ட்ரைவ் பண்ணாமலே கார் ரொம்ப தூரம் தள்ளி ரொம்ப நேரம் இடிச்சிட்டு போய் ஒரு பிரிட்ஜு கிட்ட தான் போய் நின்று இடிச்சு விழுந்திருக்கும். கார் கீழே ஜங்க் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பிளட் அப்படியே ஸ்ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜங்க் வந்துட்டு அப்படியே ஐஸை கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது. ஸ்டில் அவருக்கு வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக அவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணல. அவள் பார்க்கும் ஒரு பர்சன் ரீவலாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்டே வா அவன் அப்பன்டா நான் சொல்லிட்டு என்னையும் அவன் மிரட்டுறேன் சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஒரு பர்சன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. டேட் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் டேட் தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருக்கூடாது சரியா டக்குன்னு தூக்குங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்சனுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கேன் இவனுக்கும் அவனோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அப்படி தூக்குறாங்க. ஒரு பர்சன் தான் ஜங்கோட கார் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜங்கு அப்படி தூக்கி அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க. ஜங்கு இது வரைக்கும் கான்ஷியஸ் இருக்குது. அப்படி ஜங்கு ஐஸஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கரண்ட்லி ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணா ஜங்கோட கல்ல அவ்வளோ டேஸ். இப்போ இவங்களும் பார்க்குறாங்க இது வரைக்கும் 4 days ஆயிருக்கா. ஜங்கு வந்துட்டு இந்த சர்ஜரி முடிஞ்சு 4 days ஆயிருக்கு. ஜங்கு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ஒய்யனு காய் ஜெகப்போ 3 பேர் டென்ஷனாக இருக்காங்க. எப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஜிம்மின் வர காய் என்கிட்ட கேட்டே இருக்காங்க. காய் ஜங்கு ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறேன் என்ன ஃபோன் பண்ணி பேசுனான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன
என்ன பதில் சொல்லிட்டு காய் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜாங் தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, கண்ணு டேஸாக வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு நாள் சொல்கிறாங்க மேம் ஒயன்னு சொல்கிறாங்க, அதை அட்டன் பண்ணுறாங்க. டாக்டர் ஒயன் பாருங்கள் பேஷண்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒயனை ஜெகோ போய் நம்ம காய் மூட்டு உள்ள கூட ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்காரா இல்லை எப்படின்னா மெமரிஸ் வந்து பேக்காக இருக்குன்னு தெரியலையா, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க நார்மலாக பேசுவோம் சொல்லிட்டு ஜங்கு காரி ஓகே சொல்லிச்சாங்க. ஒயன் கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கான டேஸ்ட்டு ஜங்கு காரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காரு. காய் எப்படி கூப்பிட்றாங்க, காய்க்கு ஜங்கு பழைய ஜங்கு கூப்பிட்றதும் புது ஜங்கு கூப்பிட்றதும் டிஃப்ரெண்ட் தெரியலையா. ஜங்கா சொல்கிறாங்க, காய் நான் சொல்கிறாங்க. டேக்கு பாரு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட் வருது. சிமினுக்கு என்னடா ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களால் ஞாபகம் வந்துச்சு ஜம்முக்கு வந்து பேக் டு நார்மல் வந்துட்டு சொல்லிட்டு உனக்கு மெமரி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மி எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மி நல்லா தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காய்ச்சா என்னோட ஜிம்மிக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி நல்லா தானே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது ஜம்முக்கு நம்ம பாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் மெமரிஸ் நல்லா ஞாபகம் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மியில் வெறுப்பானா, என்னோட ஜிம்மியில் எப்படி நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. பாடா அவனுக்கு மாதிரி கோமே இல்லைடா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறா ஸ்டில் எப்போவுமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாடா ஸ்டில் உன்னை அப்படியே லவ் பண்ணுறடா சொல்கிறாங்க. ஜங்கால் தாங்கிக்க முடியல, ஜிம்மில் பார்க்க சொல்கிறாங்க. என்னடா வெயிட் பண்ணுங்க உடனே போக முடியாது சொல்கிறாங்க. வேன் பார்க்குறா ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன மன்னிச்சிருவோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு எனக்கு தெரியும் என்னது பெரிய தப்புன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்கு எனக்கு ஒன்றும் கோமே இல்லை சரியா, நீ ஒன்றும் வேணும்னு பண்ணல தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி எனக்கு இதெல்லாம் நடந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜம்முக்கா பார்க்குறாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. என்னோட அப்பா கடைசியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவர் ரீசன் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்முக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ என்னோட ஜிம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. என்னோட ஜிம் எப்படி லைஃப்பில் வந்து அகைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீ பெண்களோட காப்பியை ஜிம்முக்கிட்ட தானே கொடுத்தா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவனை பிளாக் பண்ணி எல்லாமே ஜிம்முக்கிட்ட தானே இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாஸ்வேர்டு உனக்கும் ஜிம்முக்கு தான் தெரியும் சரியா, உங்ககிட்ட 2 பாஸ்வேர்டு ஜிம்முக்கிட்ட 2 பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போ நீ உனக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணாலும் ஜிம்மோட பாஸ்வேர்டு வேணும், நீ ஜிம்முக்கு ஞாபகம் வந்தாலும் உன்னோட பாஸ்வேர்டு வேணும். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் பாஸ்வேர்டு கிடைக்கும். பாஸ்வேர்டு கிடைச்சா தான் உங்களோட அப்பாவால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேக் எடுக்க முடியும். அந்த ரீசனால் தான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாரு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. எனக்கும் எனக்கு யோசிக்க எப்படி மேரேஜ் ஆனிச்சு சொல்லி கேட்குறாங்க. அது தெரியலடா, நீ வந்து ஃபாரின் போயிட்டு அங்கே போயிட்டு உனக்கு எந்த மெமரிஸ் இல்லாத நல்லா சொல்கிறாங்க. மெமரிஸ் இருக்கலாம் அப்பா வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ சொல்லி எனக்கு ஜிம்மி உடஞ்சி போயிட்டானா, ரொம்ப அழுதுனா சொல்லி கேட்குறாங்க. ஒயன் பார்க்குறா, ரொம்ப உடஞ்சி போயிட்டான், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. எப்படி கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவன் நினச்சா ஒன்றும் இல்லை. எனக்கு ஜங்கா வந்து நார்மலாக பண்ணல, அவர் வந்து மெமரிஸ் இல்லாமல் தான் நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஜங்காவுக்கு 1 டே மெமரிஸ் வந்தாலும் வரலனாலும் ஜங்காவை தவிர வேறு எதுவும் நினச்சி பார்க்க முடியாது. ஜங்கா கூட ஒரு அழகான லைஃப் நான் வாழ்ந்துட்டேன். ஸோ அதுவே போஸ்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு அகைன் வந்துட்டு நீ வந்துட்டு ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஆண்டி வந்தாங்க. ஆண்டி வந்து பேசினாங்க. அகைன் உனக்கு சான்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிறப்போ அவனால் விட்டு கொடுக்க முன்னாடி ஹார்ட் ஆகிருக்கு பார்க்கும்போது அந்த ரீசனால் தான் அவனுக்கு வந்து மெமரிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் செகண்ட் ஒரு பாசம் அவன் லைஃப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா சொல்கிறாங்க. இப்போவும் அந்த அப்பா வந்துட்டு எங்கள் ஜிம்மில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு என்னோட ஜிம்மில் இன்செப்ட் பண்ணி தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு என்னாச்சு, ஏன் ஜிம்மில் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கான், யார்ட்டும் பேசுகிறத சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு காய் சொல்கிறாங்க. இப்போ காய் தான் ஆக்சுவலாக உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. உனக்கு பாஸ்ட்டாக மறைஞ்சிக்கு தெரியாது, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தியா, ஜிமினோட பார்க்குறக்கு வந்தா நான் ஜிமின் ஜெகபெல்லாம் வந்தால் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் வந்தோம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணப்போ உன்னோட அப்பா வந்துட்டு விடலை, உன்னால் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொன்னாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு சொல்லும்போது இப்போது நம்ம ஜெகப்பர் காயெல்லாம் ஒரு பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் ஜிமின் வந்து ஜங்கோடைய பார்ட்னர், அதுவும் நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க ஒரு பர்சன், மேரேஜ் பண்ணிக்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இங்கே பாரு என் பையனுக்கு எதனால் ஆக்சிடென்ட் ஆனிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் வேணும்னு போய்ட்டு கார் விட்டுட்டான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் அவன் வந்து சூசைட் பண்ணி ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஏன் சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணால் யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அதில் எல்லாமே வந்து ஜிம்மின் ஒவ்வொரு பர்சன் ஜிம்மில் வந்து மிஸ்பேக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்களா அந்த அவங்க இவன் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இல்லீகலாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் இது பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இது பார்க்குற ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே இது உண்மை கிடையாது சொல்கிறாங்க. இதான் உண்மை, இதை பார்த்து இருந்தவங்க தங்க எப்படி அப்படி பண்ணா சொல்கிறாங்க. இப்போ அங்கே நம்ஜுனு சுகா எல்லாம் இருக்காங்க. எங்கே அப்படி அந்த மாதிரி பாச சொல்லிட்டு ஜிம்மில் அழகாங்க. இங்கே பாருப்பா அவனுக்கு மணி தான் வேணும்னு சொல்ல எங்களுக்கு கேட்ட கொடுத்துட்டு போகல, இதுக்காக என் தம்பி லைஃப் வந்து ப்ளே பண்ணேன், என் தம்பி ரொம்ப பாவம் தெரியுமா, இப்படி ஒரு தம்பி இந்த மாதிரி இருக்கிற ரீசன் நீ தான் ஸ்டார்டிங்கில் டேட் சொன்னாங்க, நீ வேண்டாம் சொல்லிட்டு நாங்கள் தான் நான் தம்பி ஹஸ்பண்ட் ஓகே சொன்னோம். ஆனால் இப்போ பார்த்து சொல்கிறாங்க இங்கே ஜங்கோட அம்மாவும் காணும், மற்ற யாரும் ஜின்னு நம்ம டேலாம் நின்றுருக்காங்க, ஜிம்மு கெஞ்சிறாங்க, ப்ளீஸ் எங்கள் ஒரே டைம் பார்க்க சொல்கிறாங்க, மேரேஜ் கூட பண்ணிக்க வேணாம், ஒரே டைம் அவர் பார்க்க சொல்கிறாங்க, பார்க்க அலோவ் பண்ண முடியாது, உன்னால என் தம்பிக்கு இந்த நிலமை சொல்லிட்டு நம்ம சுகா தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து வெளில தள்ளிடுறாரு, கொஞ்சம் காய்தான் பிடிக்கிறாங்க, சுகா என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அங்கே பாரு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஜிம்மில் இருந்தால் வெளில தள்ளிடுறாங்க. ஜிம்மில் அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருப்பாரு, அவங்க யாரும் அலோவ் பண்ணவே இல்லை, ஜிம்மோட கேரக்டர் ஸ்மைல் பண்ணிடுறாங்க.
இப்போ நான் நம்பி பார்க்குறாங்க. நீ இவ்வளோ சீப்பான ஒரு பையன் நினச்சி கூட பார்க்கல. என் தம்பி ஒரு பாசனுக்கு நீ எப்படி துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னால் தாங்க முடியல. நான் அந்த மாதிரி பையனை சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னோட கேரக்டர் நல்லா தெரிஞ்சிச்சு சரியா, என் தம்பி லைஃப் வரக்கூடாது சொல்லி தள்ளி விட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஜிம் அந்த ரேஸ் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஒரு பக்கம் என்ன நடந்தது தெரியல. இப்போ தான் ஜிம் கேட்குறாங்க என்ன கேங் சொல்கிறாங்க சொல்லிட்டு பிக்சர்லாம் பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா இப்போ நம்ம நம்பிச்சு நம்ம டெலிவரி பார்க்குறாரு, சுகா பார்க்குறாரு, நம்ம காய் பார்க்குறாங்க. டே இது எல்லாமே ஃபேக்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு அன்றைக்கி அந்த நடந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேட்குறேன் என்ன ஏன் நடந்துச்சு சொல்லி கேட்க ஜிம் கிடையாது முன்னாடி சொல்லிடுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க டே இதெல்லாம் ஃபேக்குடா, இது மட்டும் இல்லாமல் ஜங்கு இதெல்லாம் நம்பியிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக ஜங்கு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல. ஆனால் ஜங்கு இதெல்லாம் நம்ப மாட்டேன் சொல்லியிருப்பாங்க. ஜிம் ரொம்ப உடஞ்சி போய் எழுதிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு ஜங்குகிட்ட சொல்ல ஏன்னா என்னோட ஜிம்மில் சொல்கிறாங்க. அவங்களோட ஜிம்மில் வந்து ரொம்ப தப்பாக பேசினாங்க. நம்ம ஜிம் சுகா வந்து ஜிம்முக்கு குடிக்கிறது வெளியே தள்ளிட்டாரு சொல்கிறாங்க. அதை கேட்க ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு. சரி இப்போ நம்ம ஜோ பார்க்குறாங்க அழாதுரா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர் எவ்ரிவன்.